மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வியூஸே வந்து சரியா வர மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னே தெரியல. நீங்க எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம கண்மணி வந்து அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. ராஜேஷோட அம்மாவ பார்க்கலான்னு. "என்னை யார் இத்தன நாளா வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டது? எனக்கு தெரிஞ்சே ஆகணும்." பேரு கண்மணின்னு சொன்னாங்க. அட பாவி! என் வீட்டு வாரிச வச்சுக்கிட்டு, "நீ அந்த வீட்ல வந்து வாழ போயிட்டியா?" அப்படின்னு சொல்லி தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து கண்மணி வந்தோனே, "எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரில கண்மணி. நீ இப்படி செய்வேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. உன் மேல அன்பு பாசம்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனா, நீ இந்த மாரி சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்கலாமா? நானும் அப்படிதான் நெனச்சேன். ஆனா, என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கண்மணி, அண்ணனோட ஃப்ரெண்டு சங்கர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து என்ன இந்த கல்யாணத்த வந்து பண்ண விடாம தடுக்கணும்னு சொல்ட்டு, பொய்யா வந்து சொல்லியிருக்காங்க. நானும் இத்தன நாளா வந்து ராஜேஷே திரும்ப வந்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா, இப்ப இது மாரி ஒரு பிரச்சனையில நான் மாட்டிப்பேன்னு நெனச்சு கூட பார்க்கல. அப்பன்னா உன்கிட்ட எதுவுமே இல்லையா? இனிமேட்டு நான் எதுக்கு இருக்கணும்னு சொல்ட்டு, அவங்க போறதுக்காக வந்து ஏதோ வேலை செய்றாங்க. அப்பன்னு பார்த்து தடுக்குறாங்க. நான் என்ன சந்தோஷமா அந்த குடும்பத்த வந்து வாழப் போறேன்னு நெனச்சீங்களா? இல்ல. நான் வந்து அந்த குடும்பத்தையே பழி வாங்கணும்னு நெனச்சேன். எங்க அண்ணன், என்னோட வருங்கால கணவர் 2 பேரையும் வந்து பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில, நான் அந்த குடும்பத்தில வந்து எப்படியாத்தான் நிம்மதியா இருப்பேன். அந்த குடும்பமே ஒரு அட்ரஸே இல்லாத அளவுக்கு நான் ஆக்கணும். அதுக்காக தான் நான் போராட தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்தா தான் நம்பளால வந்து எல்லா திட்டத்தையும் வந்து செயல்படுத்த முடியும். முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா, இப்பதாம்மா எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஒரு ஹோப் வருது. அந்த குடும்பத்த நம்ப திருப்பி திருப்பி அடிச்சு, அடிச்சு, அந்த குடும்பத்த ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆவணும். ஆமா அத்த. அதுக்கு என்ட்ட இன்னொரு திட்டம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வெளிய இருந்தா சரி வருமான்னு சொல்லி ஒரு திட்டத்த வந்து செயல்படுத்துறாங்க அந்த இடத்துல. நம்ப கண்மணி, ஓகேம்மா சூப்பர். நம்ம 2 பேரும் வந்து சூப்பரா வந்து அந்த குடும்பத்த ஏதாவது ஒண்ணு பழி வாங்குவோங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இது எல்லாத்தையும் வந்து நம்ப லக்ஷ்மி வந்து கேட்கறாங்க. அதாவது நம்ம வள்ளி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்ன செய்றதுன்னே தெரியல. இவங்க 2 பேரும் வந்து எப்படி பேசிட்டு இருக்காங்க? ஒண்ணும் புரியலையே! என்ன பேசுறாங்கன்னு தெரியவே இல்லையே! அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு வெளிய கண்ணாடி ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ப வள்ளி அந்த இடத்துல உடனே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வேக வேகமா. "இன்னைக்கு உன் பொண்டாட்டி எங்க போயிருக்கான்னு தெரியுமா? திருப்பியும் பிரச்சனைய ஆரம்பிச்சுட்டாடா. ஏய் வள்ளி உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு?" ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. "எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லண்ணா. ஆனா நான் பேசுறது தான் உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது." அப்பன்னு பார்த்து வீராவும் வந்துடுறாங்க. நம்ப வீராவோட அம்மா எல்லாரும் அங்க தான் இருக்காங்க. "அத்த விடு அத்த. ஏன் அத்த எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்க? கண்மணி ஏன் உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு?" மாறன்லேருந்து, ராகவன்லேருந்து எல்லாரும் கேட்குறாங்க. "டேய் நான் கேட்குறேன்னா, அதுக்கு காரணம் இல்லாமலாம் இல்லடா. காரணம் இருக்கு. அதுக்காக தான் நான் கேட்டுட்டு இருக்கேன்." உடனே வந்து கண்மணி வந்து வந்துட்டாங்க. "கண்மணி நீ எங்கம்மா போன? உன்ன உசுரா வந்து நினைக்கிறேன். ராகவன்ட்டயும் சொல்லல. உன்ன இந்த வீட்டோட கௌரவமா நினைக்கிற ராமச்சந்திரன்ட்டயும் சொல்லல. அப்படி சொல்லாம எங்க தான் போறீங்க? சொல்லிட்டு தான் போணுமா? நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போனேன். நான் தான் உன்ன எங்க பார்த்தேன்னு தான் தெரியுமே. சொல்லு பாப்போம். மாமா, நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க மாமா. இந்த வீட்டோட மருமகளா நான் சொல்லலாமா? அப்படின்னு சொல்றாங்க. நாங்களாவது ஒட்டுமொத்த ஃபேமிலியா இருக்கோம். ஆறுதலா இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராஜேஷோட அம்மாக்கு யாரு இருக்கா? அவங்கள பார்த்துக்கிற வேலை என்னோடது தானே. ஏய் கரெக்ட்டா தானே அந்த பொண்ணு வந்து செஞ்சிருக்கு. என் மருமக எது செஞ்சாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். பார்த்தியா நியாயத்தோட வந்து நடந்துக்கிறா. அப்படின்னு சொல்லும்போது, மாமா எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சீங்க. அப்படின்னு நம்ம கண்மணி வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, வீரா வந்து மாசா வந்து தடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் தான் அப்பயே சொன்னேன்ல கண்மணி. நீ அவங்கள பார்க்கணும் ஏதாவது பிரச்சனைன்னா, நான் தான் உனக்கு வந்து உதவி செய்ய வருவேன். நீ யாருக்கிட்டயும் வந்து பேசாத. உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லன்னு ஆயிடுச்சு. இந்த வீட்டு மருமகளா இருக்கிறப்ப அங்க போனா எல்லாரும் வந்து தப்பு தப்பா தான் பேசுவாங்க. வள்ளி சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான் அப்படின்னு சொன்னோனே, இப்பயாவது நான் சொல்றதெல்லாம் உனக்காவது புரிஞ்சுச்சே! இது என்னோட கடமை. நான் பார்த்துக்கிறேன் ராஜேஷோட அம்மாவன்னு சொல்லி வீரா வந்து பேசும்போது, நீ சும்மானு இரு. உனக்கு என்ன தெரியும்? நான் செய்யறது எல்லாம் கரெக்ட்டு. ஆனா என்ன? நீ தான் வந்து வயசுக்கு ஏத்த மாரி நடந்துக்க மாட்டேங்கிறன்னு வீரா மேல பழி போடுறாங்க அந்த இடத்துல. நான் நடந்துக்க மாட்டேங்கிறேனா? அப்படின்னு சொல்லி வீரா கேட்கும்போது, ஆப்போசிட்ல இருக்கும்போது ராமச்சந்திரன் வந்து, "இருங்கம்மா, இருங்கம்மா. ஃபர்ஸ்ட்டு கண்மணி ஏதோ சொல்ல வரா. சொல்லுமா. நீங்க எங்க குடும்பம் வந்து ஒத்துமையா தான் இருக்கு. பாண்டியன் போயிட்டாங்க. இருப்பினும் நாங்க ஒருத்தருக்கும் ஆறுதலா இருக்கோம். ஆனா அந்த குடும்பத்தில ஒரே ஒரு பையன் தான். அதுவும் ராஜேஷ் தான். ராஜேஷும் வந்து இப்ப அங்க இல்ல. அப்பன்னா அந்த அம்மாக்கு சாப்பாடுக்கு வசதி இல்ல. இருக்கிறதும் ஹோப் இல்ல. நம்பிக்கை இல்ல. எல்லாமே மனசு உடைஞ்சு போச்சு. எங்கள விட அவங்களுக்கு தான் பல மடங்கு வேதனை அதிகம். இத உங்களால உணர முடியுதா மாமா? நீங்க ஏன் அவங்களுக்கு எதுவுமே செய்யல? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து கேட்குறாங்க. என்ன செய்யணும்? அதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஷார்ட் அவுட் பண்றதுக்கு உன்ன இந்த வீட்டு மருமகளா ஆக்கிட்டாங்கல்ல. அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்ன்னு வள்ளி வந்து பாயிண்ட்டா வந்து கேட்கும்போது, வீராவும் கடுப்பாயிட்டாங்க. "நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க முதல்ல?" அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க நம்ம வீரா. அந்த இடத்துல, "இல்லம்மா வீரா திட்டாத. இப்பதாம்மா என்
புத்திக்கு வந்து உரைக்குது. ஏன்னா, இத்தன நாளா வந்து உங்களோட பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைன்னு நெனச்சேன். ஆனா, அங்க இருக்கிற சூழ்நிலைய நெனச்சு பார்த்தா தான் தெரியுது. ரொம்பவே வேதனையோட இருக்கேன். சரி, இப்ப எங்க இருக்காங்க? நான் அவங்கள பார்த்தே ஆகணும்னு சொல்ட்டு, குடுகுடுன்னு வந்து நம்ப ராகவனும், ராமச்சந்திரனும் அந்த இடத்துக்கு போறாங்க. பக்கத்துல கண்மணியும் இருக்காங்க. கண்மணி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து உள்ள வந்து போறாங்க. ஆக்டிங்க கன்டின்யூ பண்ணுங்கன்னோனே, அப்படியே அசந்து தூங்குற மாரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல. அத்தன்னு ராமச்சந்திரன் முன்னாடியே வந்து அத்தன்னே கூப்பிடுறாங்க. இது நமக்கு செட் ஆகுமா இல்லையான்னு ராமச்சந்திரனும், பக்கத்துல இருக்கிற ராகவனும் வந்து யோசிக்கிறாங்க. என்னது நம்ம முன்னாடியே அத்தன்னு கூப்பிடுறாங்களேங்கிற மாரி நெனைக்கும்போது, ஏந்திச்சிடுறாங்க. பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. எங்க மாமா வந்திருக்காங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த இடத்துல சும்மா. நம்ப கண்மணி, "வாங்கய்யா, வாங்கய்யா. நான் தான்யா உங்க தப்பு பண்ட்டேன். கல்லால அடிச்சதெல்லாம் தப்பு தான். அதுக்கு தான் நான் இப்படி இருக்கேன். நான் அத பத்தி எதுவும் நெனைக்கவே இல்ல. உங்களோட வலி, வேதனை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது." அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா வந்து பேசுறாங்க. நம்ப ராமச்சந்திரன், "உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் செய்றேன்." "எனக்கு என்னய்யா, எனக்கு நம்பிக்கையே இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கண்மணி மட்டும் தான். ஏன்னா, கண்மணிய தான் என் பையன் வந்து நல்லபடியா இருக்கணும்னு ஆசைப்படுவான். இன்னமும் மேல இருந்து அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். கண்மணி நல்லா வாழ்றத. அப்படி இருக்கும்போது, கண்மணி தான் எனக்கு சொந்தம். கண்மணி வந்து சந்தோஷமா, நிம்மதியா வாழ்றத நான் பார்த்தாலே போதும். அதுக்காக உங்க வீட்ல எனக்கு சின்னதா வந்து ஒரு வேலை வந்து போட்டு தர்றீங்களா? எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்றேன்னு" சொல்லி, அந்த வீட்டுக்குள்ள வந்து நம்ம மாறனி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழி வாங்கணுங்கிறத ஒரே திட்டத்தோட தான் அந்த இடத்துல வந்து ராஜேஸ்வர அம்மாவும், ஒரு பக்கம் கண்மணியும் மாஸ்டர் மைண்டா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இது தெரியாம ராமச்சந்திரன் வந்து, "என்னம்மா நீங்க பெரிய உதவியா கேட்பீங்கன்னு நெனச்சா, இப்படி கேட்டு தர்ம சங்கடமா ஆள்படுத்துறீங்க. சரி வாங்க, எதுவா இருந்தாலும் ராகவா கீழ வந்து பில்ல வந்து செட்டில் பண்ணிருன்னு" சொன்னோனே, ராகவன் வந்து பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டு, அப்படியே அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாரி காட்டுறாங்க. கார்ல வந்து இறங்குறாங்க. "என்னம்மா, இந்த அம்மா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்கன்னு" சொன்னோனே, மாறனுக்கும் தூக்கி வாரி போட்டுது. நம்ப வீராக்கும் தூக்கி வாரி போட்டுது. ஐயய்யோ! ஆல்ரெடி மண்டபத்துல இவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்கன்னு நெனச்சாலே, எனக்கு இப்பயே பயமா இருக்கே! இங்க மாறன் வேற தன்னந்தனியா இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள இருந்தா என்ன வேணாலும் செய்வாங்களே! இவங்க பழி வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் வந்திருக்காங்கன்னு நம்ம மாறனுக்கும் நல்லா தெரியுது. வீராக்கும் நல்லா தெரியுது. அந்த இடத்துல வள்ளி வந்து கேட்குறாங்க, "இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளலாம் விடலாமா? இனிமேட்டு இவங்க இங்க தான் இருக்க போறாங்க. வள்ளி தேவையில்லாம பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத." அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன். 2 பேரும் வந்து ரைட் கால வச்சு வரலான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் கால வச்சு உள்ள வரத நம்ம மாறனும் நோட் பண்ணிடுறாங்க. வீராவும் நோட் பண்ணிடுறாங்க. அல்டிமேட் ட்விஸ்ட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். 2 பேரும் வந்து மாறன் வந்து செம்மையா வந்து மொறைக்கிறாங்க. ஒரு பக்கம் இத கண்மணி வந்து நேருக்கு நேரா பார்த்துட்டாங்க. சரி, அத்தையும் சரி, கண்மணியும் சரி, ஒரு முடிவுல தான் இந்த வீட்ல வந்து இருக்காங்க. அவங்க முடிவ வந்து மாத்துறது ரொம்பவே கஷ்டம். ஆனா, அதுக்குன்னு அவங்க 2 பேரையும் வந்து அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. 2 பேரும் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு நல்லாவே புரியுது. என்ன பண்ணலாங்கிற மாரி வீரா வந்து அதிரடி மாசா வந்து யோசிக்கிறாங்க. மாறன பார்த்து சோகமா திங்க் பண்றாங்க. இப்ப இவன் எப்படி தான் இவங்க 2 பேரையும் சமாளிக்க போறாங்கன்னு தெரியலையேங்கிற மாரி திங்க் பண்றாங்க.